Hi பசங்களா, வெல்கம் டு ஜானஸ் நீட் தமிழ். ஐ ஹோப் நிறைய பேர் நீட் 2026க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்ளிகேஷனுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ டீடைல்டா போட்டிருக்கேன். ஸ்டார்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுலேருந்து பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ற வரைக்கும் டீடைல்டா வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு தேவை அப்படின்றதுக்காக தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். பிகாஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு கோட் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கோட் 1லேருந்து கோட் 7க்குள்ள நான் எந்த கோட்ல வருவேன் மேம் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டீடைல்டு வீடியோ அதுக்கும் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ லைவ் போட்டோவும் ஆதார் போட்டோவும் மிஸ்மேட்ச்னு வருது அப்படின்னா போட்டோ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் யார்கிட்ட போய் அட்டஸ்டேஷன் வாங்கி அப்லோட் பண்ணணும்னு அதுக்கும் டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸ்க்கும் டீடைல்டு வீடியோ அண்ட் அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற சொல்யூஷனோட வீடியோ போட்டிருக்கேன். சோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் போய் அந்த வீடியோ பாருங்க. சப்போஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லயே கேளுங்க. இன்னைக்கு வீடியோல நீட் 2026க்கான டை பிரேக்கிங் ரூல் பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். டை பிரேக்கிங் ரூல்னா என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம்ல ரெண்டு பசங்க ஒரே மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சேம் ரேங்க் கொடுக்க மாட்டாங்க பசங்களா. ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் ரேங்க் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் முன்னாடி வருவாங்க, ஒரு பர்சன் பின்னாடி வருவாங்க. இதை எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் சொல்ல போற கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரேங்க் டிசைட் ஆகும். ஸோ நீட் எக்ஸாம் எழுத போற எல்லா பசங்களுக்கும் இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதை பத்தி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல டீடைலா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கண்டிஷன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் 530 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே ரேங்க் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேருமே 100th ரேங்க் கிட்ட தான் வராங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 100th ரேங்க் கொடுப்பாங்க அண்ட் இன்னொரு ஆளுக்கு 101th ரேங்க் தான் கொடுப்பாங்க பசங்களா. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் candidates obtaining higher marks or percentile score in biology. For example, இப்போ ரெண்டு பேர் வந்துட்டு 530 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதில் யாரோட மார்க் பயாலஜியில் அதிகமாக இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த ரெண்டு பேரில் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஏ இவங்க பி அப்படின்னா இந்த ரெண்டு பேரில் பயாலஜியோட மார்க் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பர்சன் வந்துட்டு 330 எடுத்திருக்காங்க பயாலஜியில், பி பர்சன் வந்துட்டு 325 எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரேங்க் யாருக்கு போகும் அப்படின்னா ஏக்கு தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜியில் இருக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி தான் ரேங்க் டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் ரெண்டு பேருமே பயாலஜியில் 330 மார்க் தான் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன சொல்லியிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் யாரோட மார்க் அதிகமாக இருக்குன்னு பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரியில் 180க்கு ஏவோட மார்க் அதிகமாக இருக்கா இல்லை பியோட மார்க் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா அதுவுமே சேமாக இருந்தது, கெமிஸ்ட்ரிலையும் ரெண்டு பேர் மார்க்கும் சேமாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய மார்க் பார்ப்பாங்க. ஸோ பேசிக்காக டோட்டல் மார்க்ஸ் பார்ப்பாங்க. சப்போஸ் மார்க் சேமாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பயாலஜிக்கு அண்ட் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அண்ட் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபிசிக்ஸ்க்கு. ஸோ இது மூணுத்தோட மார்க்ல யார் ஹையஸ்டாக இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்லையும் ஏபி ரெண்டு பேருமே சேமாக இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கேண்டிடேட் வித் லெஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டட் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் கரெக்டட் ஆன்சர்ஸ் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கு இல்லையா, இந்த மூணு சப்ஜெக்ட்லையும் இத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான். டோட்டலாக 180 கொஷின்ஸ் இருக்குன்னா எல்லாருமே 180 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 150 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 150 கொஷின்ஸில் ராங் ஆன்சர் கொடுத்துருப்போம் இல்லையா, தப்பான ஆன்சர் யார் கம்மியாக கொடுத்துருக்காங்க, ஏபியில் யார் வந்துட்டு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டட் கொஷின்ஸில் ராங் ஆன்சர் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஃபோர்த் ஸ்டெப்பாக அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த ஃபோர்த் ஸ்டெப்லையும் ஏபி ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பயாலஜியில் யார் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டட் கொஷின்ஸில் ராங் ஆன்சர் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 90 கொஷின்ஸ் இருக்கா பயாலஜியில், 90ல் 85 கொஷின்ஸ் ஒரு ஆளும் 83 கொஷின்ஸ் இன்னொரு ஆளாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏ 85 கொஷின்ஸ், பி 83 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் யார் நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர்ஸ் தப்பான ஆன்சர் அட்டன் பண்ண கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் அதுவுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரியில் யார் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணதில் கம்மியான ராங் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் கெமிஸ்ட்ரியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா
ஃபைனலாக ஃபிசிக்ஸ் பார்ப்பாங்க. ஃபிசிக்ஸில் யார் அட்டம் பண்ண கொஷின்ஸில் கம்மியான ராங் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் நம்மளோட டோட்டல் ரேங்க் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பயாலஜி, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ். இதில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் யார் ஹையஸ்ட்டாக எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் இது மூணுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா யார் ராங் ஆன்சர்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க, அட்டம் பண்ண கொஷின்ஸில் ராங் ஆன்சர் யார் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் அதுவுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பயாலஜியில் அட்டன் பண்ண கொஷின்ஸில் ராங் ஆன்சர் யார் கம்மியாக கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் யார் கம்மியாக கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபிசிக்ஸில் யார் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த 7 கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் ஒரே ரேங்க் கொடுக்காம 2 பேருக்கும், ஒரு ஆளுக்கு 100th ரேங்க்கும் அண்ட் இன்னொரு ஆளுக்கு 101th ரேங்க்கும் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த 7 கண்டிஷனுமே சேமா இருக்கு அப்படின்னா, 8ஆவதா ஒரு அதிசயம் நடந்துருச்சு, எல்லா கண்டிஷனுமே சேமா இருக்கு அப்படின்னா லாஸ்டா NTA என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேண்டமா சூஸ் பண்ணுவாங்க. ரேண்டமா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா யார் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணலாம். ஆர் நீட் எக்ஸாமை நிறைய தடவை எழுதிருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A பர்சன் வந்துட்டு 3rd அட்டெம்ப்டோ 4th அட்டெம்ப்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுப்போம், பிகாஸ் அவங்க 2-3 இயர்ஸாக ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த பேசிஸில் ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ரேங்க் டிசைட் ஆகும். கண்டிப்பாக இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், பிகாஸ் ஆல் இந்தியா லெவலில் நீட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா சேம் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், நான் ஒரே மார்க் தான் எடுத்திருக்கோம் 2 பேருமே, பட் என்னை விட அவங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக போச்சு, ரேங்க் எப்படி என்னை விட அவங்க முன்னாடி வந்தாங்க அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பசங்களுக்கு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி டவுட்ஸே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டீட்டெயில்டாக டை பிரேக்கிங் ரூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு என்கிட்ட நோட்ஸே இல்லை மேம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பயாலஜியில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே டீடைல்டா சிம்பிளிஃபைடா PPT ஃபார்மேட்ல நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நோட்ஸ் வேணும், NCERT டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, பேராகிராஃபா இருக்கு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல கிளாஸ் 11 பயாலஜி 1 ஷாட் இன் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு சாப்டருக்கும் டீடைல்டா NCERT புக்ல இருக்க லைன் பை லைன் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ மார்க் டெஸ்ட் பிராக்டிஸ்க்கு நம்ம சேனல்ல போஸ்ட் செக்ஷன்ல டெய்லி ஒரு MCQ போட்டுட்டு இருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நிறைய பசங்க PYQs புக்லெட் இல்ல மேம்னு ஃபீல் பண்ணீங்க. ஸோ அதுக்காக தான் டெய்லி ஒரு கொஷின்ஸ் சாப்டர் வைஸ் ஒரு சாப்டர்லையும் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ இந்த இயர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெய்லி ஒரு MCQ போட்டுட்டு இருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் செஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ லெக்சர்ஸ் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீட் குரூப் வச்சிருக்கீங்க, இல்லை ஸ்கூல் குரூப், டியூஷன் குரூப் வச்சிருக்கீங்க, டெலிகிராம்லையோ வாட்ஸ்அப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all, take care and bye bye.